அன்பானவர்களே, தூய ஆவியானவர் வழிநடத்தும் போது நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதனை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்றைய முதல் வாசகம் அன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள், துக்கங்கள், வேதனைகள் வரும்பொழுது ஆண்டவரை அவர் எவ்வாறு பற்றி பிடித்தார் என்று மிக அழகாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 9 முதல் 20 முடிய இறை வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகமாக இருக்கிறது. இதனை நாம் நற்கருணை ஆராதனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தூய் ஆவியானுடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பதனை இன்றைய முதல் வாசகம் மையமாக இருக்கிறது. இதனுடைய காலமானது நீதி தலைவர்களுடைய இறுதி பகுதியாக இருக்கிறது. ஆபிரகாம் வழியாக யாக்கோபு, ஈசாக்கு வழியாக மோசே மக்கள் வழியாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். இறுதியாக அவர் நீதி தலைவர்கள் வழியாக மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். நீதி தலைவருடைய காலம் நிறைவேறப் போகிறது. அதன் பின்பாக இறைவாக்கினர்கள் வரப்போகின்றார்கள். இதனுடைய இறுதி பகுதியில் தான் நாம் இன்று வாசிக்கின்றோம். சாமுவேல் என்பவர் இறைவாக்கினருடைய முதன்மையுடைய இறைவாக்கினராக இருக்கின்றார். நீதி தலைவர்களே, நாம் இறுதி பகுதியிலிருந்து இப்பொழுது நாம் இறைவாக்கினுடைய பகுதிக்கு நாம் செல்கின்றோம். இந்த இடம் என்பது சீலோ. அங்குதான் அவர் அன்னா ஆண்டவரிடம் இறைஞ்சி மன்றாடி கொண்டிருக்கின்றார். இந்த சீலோ என்பது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை அங்கு இருந்தது. எங்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை இருக்கிறதோ அங்கு ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார், ஆண்டவர் உடனிருப்பு அங்கு இருக்கிறது என்று இஸ்ரேல் மக்கள் நம்பி இருந்தார்கள். அதுதான் அந்நாளில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். அன்னா சீலோவில் இருக்கின்றார். அங்கு ஆண்டவுடைய பிரசன்னம் இருக்கிறது. அன்னா ஆண்டவுடைய பிரசன்னத்தை நாடி செல்கின்றார். அன்பானவர்களே, அன்னா வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்? நம்முடைய கிறிஸ்துவ வாழ வேண்டும் என்று ஒரு 4 காரியங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். முதல் காரியமாக அன்னாவிற்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களோடு, கவலையோடு, துக்கத்தோடு அன்னா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவமானங்களை அன்னா சந்தித்து கொண்டிருக்கின்றார். ஒரு புறம் வெளியில் சமுதாயத்தில், இன்னொரு புறம் தன்னுடைய வீட்டிலே பணிப்பெண், அதாவது எல்கானாவுடைய 2வது மனைவி அவரை துன்புறுத்துகின்றார். இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இன்றும் சமுதாயத்தில் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினரை இந்த சமுதாயம் அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்கள் வந்தால் அந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது, இவருடைய முன்னிலையில் நாம் அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தக்கூடாது, அனைவரும் இகழ்ந்து பேசக்கூடிய ஒருவராக இன்றும் சமுதாயத்தில் தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக அந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டில் இன்னும் அதிகமான மக்கள் அவரை இகழ்ந்து பேசுவார்கள். ஏனென்றால், நீ செய்த பாவத்தால் தான் உனக்கு குழந்தை பிறக்கவில்லை, உன்னை பெற்றோர் செய்த பாவத்தால் தான் உனக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று மக்கள் அனைவரும் சாடுவார்கள். இதையெல்லாம் அன்னா கேட்டு கொண்டிருக்கின்றார். அன்னா சீலோவில் செல்கின்றார். அனைத்து மக்களும் அங்கு உண்டு குடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்னா என்ன செய்யறாங்க? குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா என்ன செய்யறாங்க? மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். இந்த மனம் கசந்து என்பது நொந்து போன ஒரு நிலை. எல்லாம் முடிந்தது, இனிமேல் எனக்கு ஆண்டவர்தான் துணை என்று அன்னா ஆண்டவரை நாடி வந்திருக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில துயரங்கள் அப்படியே நின்றுவிடக்கூடாது. அந்த துயரங்கள் ஜெபமாக மாற வேண்டும். அன்னா தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை, வேதனைகளை, துக்கங்களை அனுபவித்தார். அவர் அப்படியே அதை நின்றுவிடவில்லை, மாறாக அந்த துன்பங்களை அவர் மன்றாட்டாக, ஜபமாக அவர் ஏறெடுக்கின்றார்.
அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது நாம் யாரை நாடி செல்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது இரண்டு வகையான மனநிலை நாம் கொண்டு இருக்கின்றோம். அதிலும் நாம் கடவுளிடம் வரும்பொழுது இது கடவுள் நிறைவேற்றுவாரா மாட்டாரா என்ற ஐயப்பாடோடு நாம் கடவுளிடம் வருகின்றோம். இப்படியாக இயேசுவை பின்பற்றும் நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்வு என்பது கடவுளால் சாத்தியமாகும், கடவுளால் இது முடியும் என்ற அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அண்ணா வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஜெபம் என்பது உதட்டின் வழியாக அல்ல, மாறாக இதயத்தின் வழியாக உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். அதுதான் உண்மையான ஜெபமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது உள்ளத்தின் வழியாக அல்ல, வாயின் வழியாக இருக்கிறது. அண்ணா தன்னுடைய இதயத்தின் வழியாக ஆண்டவரிடம் பேசினார். ஆண்டவர் முகமட்டம் பார்ப்பவரல்ல, மாறாக நம்மை ஆராய்ந்து அறியக்கூடிய கடவுள் என்று அண்ணா அறிந்திருந்தார். தன்னுடைய கவலையெல்லாம் ஆண்டவரிடம் அவர் கொட்டு மண்டாடி அழுது கொண்டிருந்தார். நொந்து மனம் கசந்து அழுது கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை கண்ணோக்கி பார்த்தார். முதல் செய்தியாக நம்முடைய துயரங்கள் எல்லாம் நாம் ஜெபமாக மாற்ற வேண்டும். மிக அழகாக புனித மோனிகா அவருடைய வாழ்க்கையில நம்மை போன்று வாழ்ந்த ஒரு பெண்மணி, தன்னுடைய கணவர் மிகவும் மோசமான நிலையில் கிறிஸ்துவை அவர் எதிர்கொள்ளும் ஒருவராக இருந்தார். இயேசுவை அவர் சாடிய ஒருவராக இருந்தார். அதே போன்று அவருடைய மகன் அகுஸ்தினார் ஆண்டவரை அவர் சாடக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். பல்வேறு தப்பற கொள்கைகளை ஏற்று அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு எதிராக எவ்வாறெல்லாம் வாழ முடியுமோ ஆண்டவருக்கு எதிராக அவரெல்லாம் அவர் வாழ துணிந்தார். இதை பார்த்த மோனிகா அம்மா தன்னுடைய கணவருக்காகவும் பிள்ளைக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். இறுதியாக 2 நபர்களும் மனம் மாறினார்கள். இன்று ஒருவர் புனிதராக நாம் போற்றப்படுகின்றோம். இவ்வாறாக எவ்வாறு ஆண்டவரை அவர் மறுதளித்தாரோ அதற்கு மேன்பாக ஆண்டவர் அவரை புகழ ஆரம்பித்தார். ஆண்டவருக்கென்று பல்வேறு புத்தகங்களை எழுத வினைந்தார். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. நம்முடைய கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது. நம்முடைய கவலை எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்று உதாரணமாக முதல் செய்தியாக அண்ணா நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய துயரம் ஜெபமாக மாற வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். நம்பிக்கை நிறைந்த ஒரு ஜெபமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற முதல் செய்தியாக அண்ணா வழியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உடைய துயரங்கள் மகிழ்ச்சியாக மாறும், நீங்கள் அதை ஜெபமாக மாற்ற வேண்டும் என்று முதல் செய்தியாக சொல்கின்றார். இரண்டாவது செய்தியாக அண்ணா ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்க வேண்டும், கொடுத்த பிறகு அந்த ஆண்மகனை நானாக வைத்துக் கொள்வேன், என்னுடைய தேவைக்காக நான் அந்த மகனை நான் வளர்ப்பேன்னு சொன்னாங்களா? என்ன சொல்றாங்க? அந்த மகனை நான் உமக்கு அர்ப்பணமாக்குவேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அண்ணா சுயநலத்தோடு இல்லை. ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவருக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று வினைந்தார். அது மகனாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, ஆள் பலமாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தில் நாம் எந்த நிலையில் உயர்ந்தாலும் அது நாம பெற்றுக்கொண்டது அல்ல, மாறாக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரமாக இருக்கிறது. அண்ணா அன்று ஆண்டவரிடம் குழந்தை வரத்தை பெற்றார். மீண்டும் அந்த குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். அன்பானவர்களே, இன்று நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இது என்னால் முடிந்தது, நான் தான் செய்தேன், நான் தான் சம்பாதித்தேன், நான் தான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய படிப்பு தான் எல்லாம் என்று நாம் நம்மை சார்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை நாம் மறந்திருக்கின்றோம். கடவுள் கொடுத்த அந்த அர்ப்பண உணர்வை, கடவுள் கொடுத்த அந்த ஆசிரை, கடவுள் கொடுத்த அந்த அருளை நாம் மீண்டும் கடவுளுக்கு கொடுப்பது இல்லை. 24 மணி நேரம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் கடவுளுக்கு நாம் எத்தனை மணி நேரம் கடவுளுக்கு நாம் கொடுக்கின்றோம்? 1 மணி நேரம் கூட நாம் கடவுளுக்கு நாம் கொடுப்பதில்லை, அல்லது 1 நிமிஷம் கூட நாம் கடவுளை சிந்திப்பதில்லை. இன்னும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆலயத்துக்கு வருவது குறைந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் எதற்காக ஆலயம் வர வேண்டும்?
ஆலயம் வந்தால் எனக்கு என்ன பலன் இருக்கிறது என்று பல்வேறு நபர்கள் ஆலயத்திற்கு வருவதில்லை, கடவுளை நாடி செல்வதில்லை. என்னுடைய சொந்த பலத்தால் தான் நான் இதை ஈன்றேன், என்னுடைய சொந்த அறிவால் தான் ஞானத்தால் தான் நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று நாம் நம்மை முதன்மைப்படுத்துகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் கொடுக்கவில்லை என்றால் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்னா ஆண்டவரிடம் குழந்தையை பெற்று மீண்டும் அந்த குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். இன்று நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் மீண்டும் ஆண்டவருக்கு கொடுக்க வினைகின்றோமா? அதிலும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவது குறைந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னும் பிள்ளைகள் ஆலயத்துக்கு நான் ஏன் வர வேண்டும், இளையவர்கள் நான் எதற்காக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று பல்வேறு நிலையில் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றார்கள், ஆனால் ஆலயத்திற்கு வருவதில்லை. அன்பார்ந்தவர்களே, அண்ணா நல்லதொரு தாயாக தன்னுடைய மகனை பேணி வளர்த்து சொன்ன சொல்லை காப்பாற்றினாங்களா இல்லையா? ஆண்டவரிடம் அர்ப்பணித்தாங்களா இல்லையா? அர்ப்பணித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக ஒரு நல்ல தாயாக அண்ணா ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவருக்கே திருப்பி கொடுத்தார். நாம் எவ்வாறாக இருக்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பேர பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்த்து கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை அண்ணா ஆண்டவரிடம் அவர் ஒப்படைக்காமல், ஆண்டவர் வழியில் நடத்தாமல் அவள் வேறு வழியாக சாமுவேல் நடித்திருந்தால் நிச்சயமாக அது கடவுளுக்கு உகந்த காரியமாக இருக்காது. அன்பானே, இன்று கடவுள் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். பிள்ளைகள் வழியாக நம்மையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் எவ்வாறு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவரிடம் நாம் இட்டு செல்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய படிப்பினைகளை நாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா? அன்று அண்ணா நல்ல தாயாக கடவுளை காட்டினார். கடவுளுக்கு அவரை சாமுவேலை அர்ப்பணித்தார். இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆலயத்தை தவிர மீதிய அனைத்து இடங்களுக்கு நாம் அவரை இட்டு செல்கின்றோம். ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போகும்போது என்ன சொல்கிறோம்? திருமணத்துக்கு போகும்போது குடும்பத்தோடு நீங்கள் வரணும். குடும்பத்தோடு யாருனா வரலன்னா தெரியும், எங்கே உங்கள் பையன் வரல, ஏன் உங்கள் கணவர் வரல, எதுக்கு உங்களுடைய மனைவி வரல என்று கேட்கின்றோம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் நாம் தனியாக வருகின்றோம். அப்பொழுது யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் உன்னுடைய பிள்ளை வரல, ஏன் உடைய மகன் வரல, ஏன் உடைய கணவன் வரல, ஏன் உடைய மனைவி வரல? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அதனை கேட்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். இன்று அண்ணா வழியாக தன்னுடைய மகனை மீண்டும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். அதுதான் ஆண்டவர் கொடுத்த செயல்பாடுகளை அவர் மிகுந்த உன்னிப்போடு செய்திருக்கின்றார். இன்று நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்த்து கொண்டிருக்கின்றோம்? மூன்றாவது செய்தியாக, இவ்வாறாக அண்ணா ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஏலி அங்கு வருகின்றார். வந்தபொழுது என்ன கேட்கிறாரு? ஏலி என்ன சொல்றாரு? நீ மது அருந்திவிட்டு ஏன் உளறி கொண்டிருக்கிறாய் என்று அண்ணாவை பார்த்து கேட்கின்றார். ஒருபுறம் சமுதாயம் அண்ணாவை கிண்டல் செய்கிறது, கேலி செய்கிறது. ஒருபுறம் தன்னுடைய குடும்பத்திலே அண்ணாவை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். இதெல்லாம் முடிந்த பிறகு நாம் ஆலயத்துக்கு செல்லலாம். அங்கு ஆண்டவர் பார்த்து நாம் அமர்ந்து நம்முடைய குறைகளை நாம் சொல்லலாம் என்று வரும்பொழுது அங்கு குருவான என்ன சொல்றாரு? ஏன் குடித்துவிட்டு உளறி கொண்டிருக்கிறாய் என்று சொல்கின்றார். ஒருவேளை நீங்கள் எல்லாம் பல்வேறு வேண்டுதலோடு கவலையோடு கஷ்டங்களோடு வந்திருப்பீங்க. நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது நான் உங்களை பார்த்து ஏன் குடித்து விட்டு உள்ளறீங்க சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோபப்படுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? கோபப்படுவோம். ஆனால் இங்கு அண்ணா கோபப்படவில்லை, மாறாக பொறுமையோடு அதனை எதிர்கொள்கின்றார். இந்த உலகம் என்னை எவ்வாறாக பேசலாம், இந்த உலகம் சமுதாயம் என்னை எவ்வாறாக பேசலாம், என்னோடு கூட இருப்பவரே என்னை எவ்வாறாக பேசலாம், ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்திருக்கிறேன், இங்கும் எனக்கு பல்வேறு கஷ்டங்கள் தொல்லைகள் இருக்கிறது, இருந்த பொழுதிலும் நான் பொறுமையோடு மன்றாடுவேன் என்று மிக அழகாக அண்ணா பொறுமையோடு, ஐயா நான் என்னுடைய மனக்குமுறலை ஆண்டவர் பார்த்து நான் சமர்ப்பிக்கின்றேன், எனக்கு ஆண் குழந்தை இல்லை, அதனால் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று மிக பொறுமையாக சொல்கின்றார். அங்கு அண்ணா கோபப்பட்டார் என்பதை அங்கு சொல்லவில்லை, மாறாக அண்ணா பொறுமையோடு அதனை கையாளுகின்றார். அன்பு, அதனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும். ஆண்டவரை நாம் நாடி வரும்பொழுது நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி,
நீ தினந்தோறும் ஆலயத்துக்கு செல்கின்றார், ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்கின்றார், ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை தோறும் நீ அந்தோனியை நாடி செல்கின்றார். ஆனால் ஏன் உன்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு தொல்லைகள் கஷ்டங்கள் இருக்கிறது என்று அடுத்தவர்கள் பார்த்து உங்களை கேட்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அதனை ஒரு காதில் வாங்காமல் இருக்க வேண்டும். மிக அழகாக ஒரு பானையில் 10 தவளைகள் இருந்ததாம். அப்பொழுது அந்த தவளையெல்லாம் பார்த்து தான் நம்மால் வெளியே வர முடியாது, ரொம்ப ஆழமான பகுதியில் நாம் இருக்கின்றோம், நம்மால் வெளியே வர முடியாது என்று ஒவ்வொரு தவளையும் பேசி கொண்டதாம். இப்படியாக 9 தவளையில் பேசி கொண்டிருக்கும்பொழுது ஒரு தவளை மட்டும் அந்த ஜம்ப் பண்ணி உறுதி கொண்டிருந்ததாம், எப்படியாவது நாம வெளியே வர முடியும் என்று நம்பிக்கையோடு அந்த ஜம்ப் பண்ணி இருக்கும் பொழுது இறுதியாக அந்த தவளை வெளியே வருகிறது. அப்பொழுது வெளியே இருந்த மற்ற தவளைகள் உங்களால் எப்படி வெளியே வர முடியுது என்று கேட்கும் பொழுது அந்த தவளை சொன்னதா, நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கவில்லை. அப்பனா என்ன, அந்த தவளைக்கு காது கேட்கல. அந்த 9 தவளைகளும் எதிர்மறையாக பேசினார்கள். நம்மால் முடியாது, நம்மளால் இயலாது, நமக்கேன் இந்த வேலை என்று அந்த 9 தவளையும் எதிர்மறையாக பேசியது. அந்த தவளைக்கு அந்த ஒரு தவளைக்கு மட்டும் காது கேட்கவில்லை. அதனால் தன்னுடைய முயற்சியால் அது தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டிருந்தது. இறுதியாக வெளியே வந்தது. அன்பானவர்களே, இந்த சமுதாயம் இப்படியாக இருக்கிறது. நாம் இவ்வாறாக ஆண்டவரை நாடி வரும்பொழுது அல்லது நாம் ஒரு முயற்சியை செய்யும் பொழுது நம்மால் முடியாது, இயலாது என்று எதிர்மறையான காரியங்கள் சொல்லக்கூடிய பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கணவனே நம்மை பார்த்து சொல்வார், இது உன்னால் முடியாது, அல்லது நம்முடைய மனைவியே நம்மை பார்த்து சொல்வார்கள், இதை உன்னால் செய்ய முடியாது என்று நம்மை பார்த்து அவர்கள் எதிர்மறையாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதே போன்றுதான் அண்ணாவுடைய வாழ்க்கையில பல்வேறு சவால்களை அவர் சந்தித்திருப்பார், பல்வேறு கஷ்டங்களை அவர் சந்தித்திருப்பார், கவலை வேதனைகளோடு அவர் இருந்திருப்பார். ஆனால் அவையெல்லாம் அவர் ஒரு பொருட்டாக கருதவில்லை. மாறாக ஆண்டவரே அவர் உற்று நோக்கினார், ஆண்டவரை அவர் நம்பியிருந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை நாடி செல்கின்ற கொடுக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்? தேவையில்லாத சிந்தனைகளை நாம் கேட்கின்றோமா? தேவையில்லாத எண்ணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அண்ணா ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்தார், ஆண்டவரோடு இணைந்து பயனாற்றினார், ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். இறுதியாக ஏலி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கடவுள் அண்ணாவை நினைவு கூர்ந்தார். ஏலி ஆறுதலான வார்த்தை சொல்கின்றார், ஆண்டவருடைய மன்றாட்டை கேட்பார் என்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அண்ணா அன்று கடவுள் நினைத்து பார்க்கின்றார். அன்பானவர்களே, நாமும் கடவுளோடு இணைக்கும் போதும் கடவுளோடு வாழும்போது நிச்சயமாக கடவுள் நம்மை நினைத்து பார்க்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அழுகையும் புலம்பலும் இருக்கும் பொழுது யார் நமக்கு துணையாக இருப்பார் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அண்ணாவுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் அப்படியாக இருக்கலாம். குழந்தை செல்வம் அது மட்டுமல்ல, மாறாக நிம்மதி இல்லாமல், அன்பு இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், கவலை அனைத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இவ்வாறாக அண்ணாவை தேற்றிய கடவுள் என்று நம்மையும் தேற்றிக் கொண்டிருக்கின்றார். ஜான் மரிய வியானி மிக அழகாக சொல்லுவார், இந்த உலகத்திலே முதன்மையான உன்னதமான பரிசு என்றால் அது நற்கருணை ஆண்டவர்தான். இதைவிட கடவுள் உன்னதமான மேலான பரிசு இந்த உலகத்தில் ஒன்று இருந்திருந்தால் அதை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆனால் இதுதான் உலகத்திலே முதன்மையான உன்னதமான பரிசாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் எவ்வாறு மோசே கூடாரத்தில் இருக்கும்போது கண்ணோக்கி பார்த்தாரோ, எவ்வாறு இஸ்ரவேல் மக்களுடைய கவலை கண்ணீரை துடைத்தாரோ, அத்தகைய ஆண்டவர் இன்று நம்மையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இதோ அண்ணாவை ஆண்டவர் தூக்கி பார்க்கின்றார் என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்யாமல் இருந்த தருணமைக்காக, ஆண்டவர் மீது முழுமையான நாம் நம்பிக்கை வைக்காத தருணங்களுக்காக நாம் மனம் வருந்துவோம். நம்முடைய கவலைகள் தொல்லைகள் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்ற நிலையில் வரும்பொழுது
நாம் ஆண்டவருடைய நம்பிக்கையின்மையை காட்டுகின்றது. நம்மை போன்றுதான் அண்ணாவும். ஆனால் அண்ணா ஒரு நாளும் ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. ஒருவேளை அண்ணாவை ஊர் வெறுக்கும் பொழுது, சொந்த உறவுகள் வெறுக்கும் பொழுது, சொந்த கணவன் வெறுக்கும் பொழுது அண்ணா மனம் உடைந்து போயிருக்கலாம். அப்பொழுது கூட நான் ஆண்டவர் விட்டு செல்வேன் என்று ஒரு நாளும் அண்ணா சொல்லவில்லை. மாறாக மக்கள் அனைவரும் உண்டு குடித்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாவுடைய மனம் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது. அண்ணா ஆண்டவரிடம் முழுந்தால் படியேற்று மன்றாடக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அண்ணா ஆண்டவர் கொடுத்ததை மீண்டும் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன் என்ற ஒரு தாராள மனதோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். சுயநலம் இல்லாமல் கடவுளுக்கு உகந்த காரியங்கள், நம்பிக்கை நிறைந்த காரியங்களை அண்ணா செய்து கொண்டிருந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு இழப்புகள் நாம் சந்திக்க நேரிட்டிருக்கலாம். பல்வேறு கைவிடல், நாம் அவரை நம்பி இருந்திருப்போம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தின் வழியாக நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கலாம். அல்லது நாம் ஒருவரை நாடி சார்ந்து இருப்போம். அவர்தான் உலகமே என்று நாம் நினைத்திருப்போம். அவரும் நம்மை விட்டு விலகி இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம். நாம் எடுத்திருக்கிற தீர்மானம் நம்முடைய பெற்றோருக்கு அது நிறைவு அளிப்பதாக இல்லை என்று நம்மை அவர்கள் வெறுத்து ஒதுக்கியிருக்கலாம். நான் எதற்கு உமக்கு செய்ய வேண்டும் என்று அவள் நம்மை கைவிரித்து விட்டிருக்கலாம். இதே போன்றுதான் அண்ணாவுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. ஆனால் அண்ணா ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவர் அண்ணாவோடு இருந்தார். அத்தகைய ஆண்டவர் நம்மோடு இருக்க நம்மை தேற்றுகின்ற கடவுளாக இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மிக ஒரு ஆழமான அர்த்தமுள்ள நம்முடைய மனக்குமுறுதலை ஆண்டவரும் எடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அழுகிற வேளையில் ஆதரிக்க யாரும் இல்லை, கண்ணி சிந்தும் நேரத்தில் உம்மை விட்டா துணை இல்லை என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அழுகிற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கண்ணி சிந்தும் நேரத்தில் உம்மை விட்டா துணை இல்ல. அழுகிற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கண்ணி சிந்தும் நேரத்தில் உம்மை விட்டா துணை இல்ல. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதலை கொடுத்து நீ தேற்றி நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதலை கொடுத்து நீர் தேற்றி நீரையா. அழுகிற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கண்ணி சிந்தும் நேரத்தில உம்மை விட்டா துணை இல்ல. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதலை கொடுத்து நீ தேற்றி நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதலை கொடுத்து நீ தேற்றி நீரையா. அழுகிற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல. இந்த உலகம் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒருவராக இருக்கலாம். நாம் ஒருவரை சார்ந்து இருக்கும் பொழுதும் அவர்களை நம்மை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒருவராக இருக்கலாம். அவர் வழியாக பல்வேறு கஷ்டங்களை நாம் அனுபவித்திருக்கலாம். ஆனால் நம்மை ஏமாற்றாத கடவுள், நம்மோடு பயணிக்கின்ற கடவுள். இதோ இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை கொண்டு நினைச்சு பாருங்களேன். பல்வேறு நிலையில் இஸ்ரேல் மக்கள் அவரை நாடி செல்லவில்லை. ஆண்டவருக்கு எதிரான செயல்பாடுகளை பல்வேறு நிலையில் அவர் செய்தார்கள். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் அவளோடு பயணிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார்.
நாம் பல்வேறு நிலையில் ஏமாந்து போயிருக்கலாம், பல்வேறு கடன் தொல்லைகள் அதன் வழியாக விழுந்திருக்கலாம். நான் உன்னோடு இருப்பேன் என்று நமக்கு வாக்குறுதியை அவர்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இறுதியில் நம்மை ஏமாற்றி செல்வர்களாக இருந்திருக்கலாம். நான் உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலக மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை அவர்கள் வாழ்ந்து காட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நான் உம்மை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை என்று சொல்லக்கூடிய தேவனாக நம்மோடு பயணிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஏமாற்றம் அடையாத ஒருவராக இருக்கின்றார், நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவனாக தேவராக இருக்கிறார் என்று நாம் சற்று இந்த பாடலை பாடுவோம். ஏமாற்றம் உலகம் என்றும் அறியாமல் இருந்தேனே, ஏமாந்து போதனிதால் அடியேனும் அழுதேனே. ஏமாற்றம் உலகம் என்றும் அறியாமல் இருந்தேனே, ஏமாந்து போனதினால் அடியேனும் அழுதேனே. உங்களை விட்டா ஒரு நாதியில இந்த அடியானுக்கு உம்மை விட்ட வழியில. உங்களை விட்டா ஒரு நாதியில இந்த அடியானுக்கு உம்மை விட்ட வழியில. ஆதாரமா ஆதாரமா அழுகிற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கண்ணி சிந்தும் நேரத்தில உம்மை விட்டா துணை இல்ல. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதலை கொடுத்து நீர் தேற்றி நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதலும் கொடுத்து நீர் தேற்றி நீரையா. அழுகிற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல. முதல்ல இந்த உலகத்துல பல்வேறு நபர்கள் நம்மை கோடை என்றும் முட்டாள் என்றும் சொல்லியிருப்பாங்க. இன்றைய முதல் வாசகத்தோடு பாருங்களேன். அண்ணா அழுது கொண்டிருக்கின்றார், ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஏலி அங்க வருகின்றார். ஏன் நீ குடித்துவிட்டு உளறிக் கொண்டிருக்கிறாய் என்று ஒரு பைத்தியம் போல அண்ணாவை அங்கு சித்தரிக்கின்றார். இப்படியாக இந்த உலகத்திலும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பல்வேறு நபர்கள் நீர் கோழையாக இருக்கின்றார், நீ பைத்தியம் என்று பல்வேறு நபர்கள் நம்மை பட்டம் சுட்டியிருக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய வார்த்தையால் எந்த நபரையும் கொள்வதில்லை. வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையின் வழியாக ஒருவருக்கு வாழ்வை கொடுக்கிறார் வழிய அந்த வார்த்தை வழியாக எந்த ஒரு நபரையும் ஆண்டவர் கொள்வதில்லை. நம்முடைய வார்த்தை வழியாக நாம் எவ்வளோ நபர்களை கொண்டு இருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தை என்பது வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்வை கிடைக்கக்கூடிய, பிறருடைய வாழ்வை கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. மாறாக அதன் வழியாக நாம் அடுத்தவருக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும், ஜீவனை கொடுக்க வேண்டும். அப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இதோ அண்ணா வழியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை எவ்வளவாக எல்லாம் செய்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று அண்ணா நமக்கு எடுத்து கூறுகின்றார். ஏழை அண்ணாவை பார்த்து அவர் சொல்லும் பொழுது கூட அண்ணா பொறுமையோடு சந்திக்கின்றார். கோழை என்னும் முட்டாள் என்னும் சொன்னதையா இந்த உலகம், பைத்தி என்னும் பட்டம் கொடுத்தது பார்த்ததையா இந்த உலகம். கோழை என்று முட்டாள் என்று சொன்னதையா இந்த உலகம், பைத்தியம் என்று பட்டம் கொடுத்து பார்த்ததையா இந்த உலகம். உங்களை விட்டா ஒரு நாதி இல்ல, இந்த அடியானுக்கும் உம்மை விட்டா வழி இல்ல. உங்களை விட்டா ஒரு நாதி இல்ல, இந்த அடியானுக்கும் உம்மை விட்டா வழி இல்ல. ஆதாரமா ஆதாரமா அழுகிற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கண்ணி சிந்தும் நேரத்தில உம்மை விட்டா துணை இல்ல. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா,
அந்த ஆறுதல கொடுத்து நீர் தேற்றி நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா. அந்த ஆறுதல கொடுத்து நீர் தேற்றி நீரையா. அழுகிற வேளையில ஆதரிக்க யாரும் இல்லை. அன்பாகவே நாம் கஷ்டப்படும் பொழுது நம்மை தூக்கிவிட யாரும் வருவதில்லை. இன்னும் அதிகமாக நம்மை அழுத்தக்கூடிய சக்திகளாக நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒருவராக தான் நம்மை சூழ்ந்திருக்கின்றார்கள். பல்வேறு கவலையோடு நாம் வாழும்போது நான் இருக்கிறேன் என்று அந்த கவலையிலிருந்து தூக்கிவிட ஒருவரும் நம்மிடம் வருவதில்லை. ஆனால் அந்த கவலையில் இன்னும் அதிகமாக மூழ்கடிக்க நம்மிடம் வருகின்றார்கள். உனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று அண்ணாவிடம் பல்வேறு நபர்கள் அவர் கேட்டிருப்பார்கள். நீ செய்த பாவத்தால் தான் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நீ செய்த பாவத்தால் தான் உன்னுடைய பெற்றோர் செய்த பாவத்தால் தான் இவ்வாறு நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று பல்வேறு நபர்கள் அண்ணாவை பார்த்து சொல்லியிருப்பார்கள். ஆனால் அங்கு அண்ணாவை தூக்கிவிட யாரும் இல்லை. அன்பானவர்களே, இப்படியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பல்வேறு நபர்கள் நாம் சாயும் பொழுது நம்மை தூக்கிவிட வருவதில்லை. மாறாக மீண்டும் நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கி நம்முடைய மனதை நொந்த செய்து நம்முடைய சக்திகளை இழக்க செய்து நம் நம்பிக்கைகளை இழக்க செய்து நம்மை தள்ளிவிடக்கூடிய ஒருவராக இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நாம் வேதனைப்படும் போது, கஷ்டங்கள் படும்போது, கண்ணீர் சிந்தும் போது உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய இரு கைகளை விரித்து நமக்காக சிலுவையில் தன்னுடைய ரத்தங்களை சிந்தி நமக்காக உயிரை கொடுத்தார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவரை தேற்றி கொண்டு வாழ வேண்டும். நான் இருக்கிறேன் என்று கண்ணீரை துடைக்க என்று நாம் ஆறுதலை கூறக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அன்று ஆண்டவரை காண வந்து கொண்டிருந்தார்கள். இதோ சிலுவை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று ஆண்டவர் அந்த சிலுவையுடைய வழியின் வழியாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காக அழு துணைகின்றார். இன்று நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்களேன். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை, நம்முடைய விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை, கீழ்ப்படிதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை, அன்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை, மன்னிக்கின்ற குணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை. அனைத்தும் குறைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இறப்பு என்பது பெரியவர்களை விட பிள்ளைகள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு காரணங்களாக பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் பல்வேறு மாய கவர்ச்சிகள், தேவையில்லாத குடி போதைக்காக பல்வேறு பிள்ளைகள் அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், எனக்காக அழாதீர்கள், நான் நன்றாக தான் இருக்கிறேன், என்னால் எல்லாம் முடியும், என்னுடைய தந்தை என்னோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து நாம் சமர்ப்பிப்போம். பல்வேறு நிலையில் இந்த சமுதாயத்தை புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். சொந்த பிள்ளையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவருடைய மனநிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவருடைய என்ன தேவை என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை, அவருடைய தேவையெல்லாம் வேறு விதமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து நாம் சமர்ப்பிப்போம். நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் நாம் வளர்த்தெடுக்க எவ்வாறு அண்ணா ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்து மீண்டும் தன்னுடைய பிள்ளையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாரோ அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவர் பார்த்து நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீரே பார்த்து கொள்ளும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தினந்தோறும் அழுது கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார்கள். இதோ இந்த உலகத்தில் யாருமே என்னுடைய கவலையை தேற்றக்கூடிய ஒருவராக இருக்க மாட்டார்கள். என்னுடைய பிள்ளை என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், என்னுடைய பிள்ளை நல்ல வழியில் நடக்க மாட்டாரே, என்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதில்லை என்று பிள்ளைகளுக்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை பார்த்து நாம் சமர்ப்பிப்போம். பல்வேறு பெற்றோர்கள் தினந்தோறும் அழுது கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக. இன்று ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள், அவர்களுக்காக அழுங்கள் என்று ஆண்டவர் நம்மை தேற்றக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். சிந்தும் நேரத்தில் உம்மாவிட்டா துணை இல்ல. முன்னாள் படிடுவோம். ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதல கொடுத்து நீங்க தேற்றி நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதல கொடுத்து நீ தேற்றி நீரையா. அழுகிற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கண்ணீர் சிந்த நேரத்தில
உம்மை விட்டா துணை இல்ல ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தான் ஐயா. அந்த ஆறுதலை கொடுத்து நீ தேற்று நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தான் ஐயா. அந்த ஆறுதலை கொடுத்து நீ தேற்று நீரையா. அழுகிற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல. அன்பானவர்களே, இந்த பக்தர்கள் பொங்கல் விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்முடைய தமிழுடைய கோட்பாட்டுக்கு இணங்க இதோ நம்முடைய புதிய பாதையில் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய விழாவை நாம் கொண்டாடும் பொழுது புதிய வழிகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். பழைய வழியிலிருந்து நாம் புதிய வழியில் நாம் திரும்ப வேண்டும். பல்வேறு கவலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தலாம், பல்வேறு கஷ்டங்களோடு நாம் இருந்திருக்கலாம், பல்வேறு துக்கங்களோடு நாம் இருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு கோட்பாட்டின் வழியாக சொல்லின் வழியாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ பக்தர்கள் இன்று பொங்கல் விழாவை கொண்டாட நாம் ஒன்றிக் கூடியிருக்கின்றோம். இந்த பொங்கல் விழா என்பது ஆண்டவருக்கு அர்ப்பணமான ஒரு விழாவாகவும் அறுவடைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாகவும் நம்முடைய தொழிலை இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய விழாவாகவும் நாம் எடுத்து இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த புதிய நாளை நாம் மறியெடுத்து வைத்திருக்கின்றோம். தமிழுடைய பண்பாட்டில் நாம் ஒரு புதிய நாளாக இருக்கிறது. மிக அழகாக நாம் எபேசியர் 4:22-23 நாம் வாசிக்கின்றோம். உங்களுடைய முந்தைய நடத்தையில் மாறி தீய நாட்டங்களில் ஏமாந்து போகாமல் பழைய மனிதனுக்குரிய செயல்பாட்டை விட்டு நீங்கள் புதிய மனிதனுக்குரிய செயல்பாடை நீங்கள் பெற வேண்டும். புதிய மனிதனாக நீங்கள் வாழ வேண்டும். பழையனை கழித்து நீங்கள் புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் உருவாக வேண்டும், நீங்கள் புக வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நம்மை அழைக்க விடுக்கின்றார். கொலோசியர்களில் நீங்கள் புதிய மனிதனாக யாரெல்லாம் இயேசுவோடு இணைந்திருக்கின்றீர்களோ அவரெல்லாம் புதிய மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்று கொலோசியர் புத்தகத்தில் நாம் திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க, இந்த நல்ல நாளில் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க, நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்க, நம்முடைய செயல்பாட்டிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாம் அனைவரும் இறைஞ்சி மன்றாடுவோம். மாண்புயர்யு அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுளத்திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.